பேதுரு எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் அல்ல 8-9 வாசிங்களேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க வட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தன் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். சரி, இதுல நம்ம நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வந்தோம். டிசம்பர் மாசம் சகோதர சிநேகம் 7வது வசனத்துல தேவ பக்தியோட சகோதர சிநேகம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. சகோதரர்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், சிலர் சொல்லுவோம் சொந்தமாவும் நமக்கு அண்ணன் இருப்பாங்க, அண்ணன் மாதிரி நமக்கு இருப்பாங்க. எத்தனை பேர் இப்படி சொல்வீங்க? அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி, கரெக்டு தானே? அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி இருப்பாங்க. பவுல் சொல்றாரு, கள்ள சகோதரர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்றாங்க, சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள பெருக கடவுது. ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சகோதர சிநேகத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கோங்க, ஏதாச்சும் செஞ்சு நீங்க பெருக்குங்கப்பா பெருக்குங்கப்பா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் விசுவாசிக எல்லாமே சகோதரன்னு நம்ம போனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க நல்லா விசாரிங்க, ஆத்து மக்கள் வந்தா கேளுங்கன்னு சொன்னோன்னே அன்னைக்கு வரைக்கும் கேட்காத நம்ம தான் போய் என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அவரு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான், நமக்கு எலும்புன ஆவி அன்னையோட அணைஞ்சு என்ன செஞ்சிடும், போயிடும். சரி, இப்படி அப்ப விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சகோதரர்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொன்றும் இன்னொரு விதம். இந்த மாதிரி என்ன செய்யுது போகுது. இந்த சகோதர சிநேகம் அப்படிங்கிறத ஆங்கில மொழிபெயர்ப்புல 2 வகையான மொழிபெயர்ப்பு இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. NKJV, NIV இதுதான் இன்னைக்கு உலகளாவிய இதில் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துற இது. இதுல இந்த சகோதர சிநேகத்தை 2 சொல்றாங்க. அது என்னன்னா பிரதர்லி கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம தமிழ் மொழிபெயர்ப்போட நேரடி மொழிபெயர்ப்பு. இதுக்கும் அர்த்தம் சகோதர சிநேகம் தான். NIV அப்படின்னு சொல்ற மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா மியூச்சுவல் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுது. நமக்கு ஒரு சில வார்த்தை புரியாது. இதை புரிந்து கொள்ளும்படி வேற மொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். மியூச்சுவல் அஃபெக்ஷன் அப்படின்னா அந்த சகோதர சிநேகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது பேருதான் சகோதர சிநேகம். அதாவது ஒன்னுக்கு அடிபட்டா இன்னொன்னுக்கும் வலிக்கும், ஒன்னு வீழ்ந்துச்சுன்னா இன்னும் ஒன்று வீழ்ந்து போகும், ஒன்று எழுந்துச்சுன்னா இன்னும் ஒன்று எழும்பும். ஃபாதர் பாடும்போது கூட பாடுறாங்க, ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் எல்லாமே துன்பப்படும், ஒரு உறுப்பு புகழடைந்தால் எல்லாமே புகழடையும். அப்படி காணப்படுகிற ஒரு அனுபவத்தின் பேர் தான் சகோதர சிநேகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெறுமனே ஒரு சகோதர சிநேகம் அப்படிங்கிறத கிறிஸ்தவ கனிகளுக்குள்ள ஆவியானவர் வைக்க மாட்டார். ஆவியானவர் உன்னை வைக்கிறார் அப்படின்னா அது அவரை போலவே ஆழம், அகலம், நீளம் என்பது அளவிடப்பட முடியாததா இருக்கும். இந்த சகோதர சிநேகம் எந்த வரிசையில வருது? விசுவாசத்தினுடைய வரிசையில வருது. விசுவாசம் ஆரம்பிச்ச ஆவியின் கனி அண்ணன் தம்பி பாசத்துல முடியாது, அது அதை தாண்டி ஆழமா உள்ள இருக்கும். நாம் அறிந்து கொள்ளும்படி அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, சகோதர சிநேகம். எதெல்லாம் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குதோ, ஆவிக்குரிய ஓட்டத்துல எதெல்லாம் ஒன்றை சார்ந்து இருக்குதோ இது அத்தனையும் சகோதர சிநேகங்கள். இது நமக்குள் எப்பொழுதும் பெருகி இருக்க வேண்டும். ஆழமா சொல்லுவேன், உங்களுக்கு மிக நெருக்கமான சகோதரன் அப்படின்னு சொன்னா புரியும்படி சொல்றேன், ஜெபமும் வேதமும் எனக்கு ரொம்ப நெருங்கின சகோதரன் அப்படின்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எனக்கு அம்மா இருக்கு, வேதமும் ஜெபமும் தான் எனக்கு நெருங்கின சகோதரின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இது உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால், வேதமும் ஜெபமும் என்கிற இந்த சகோதர சிநேகம் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினார், உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்குள்ளே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இது உங்க சாட்சி வாழ்க்கையில உங்களுக்கு புரியும். ஒரு அண்ணன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, பேசும்போது ஜெபமும் வேத வாசிப்பு சரியா இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதான் சொல்லுது உண்டாயிருந்து பெருகினார். இதுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருக்குது. இது மாதிரி எத்தனை காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாணத்துல பாருங்க, ஒவ்வொரு சுவாபங்களையும் உருவமா மாத்துறாங்க. நன்னம்பிக்கையை ஒரு கதாபாத்திரமாவே ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்தை ஒரு கதாபாத்திரமாவே. நீங்க இதை மறுக்கவே முடியாதுங்க. விசுவாசம் என்பது உங்க வாழ்க்கையில காண முடியாத ஒன்று. விசுவாசங்கிறது இருந்தாலும் நீங்க கடந்து போற மரண இருளின் பள்ளத்தாக்கில நம்பவே முடியாது. விசுவாசம் என்கிற ஒரு உணர்வு உங்க பக்கத்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு மட்டும்தான் உணரும். ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். கலங்கி தவித்து அடைப்பட்ட ஒரு இடத்துல என்ன நம்மளை விடுதலை ஆக்குச்சுமே தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ஒரு வசனம் வேதத்துல எழுத்தா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு கலங்கி நின்ற நேரம் வாசிக்கும் போது அந்த வேதத்தொட்டு வெளியே வந்து உங்க இருதயத்தோட ஒட்டுன மாதிரி இருந்திருக்குமே. எப்படி? கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே நம்மளோடு இணைந்து பிரயாணப்படுது. சகோதர சிநேகம் எதெல்லாம் ஒன்னு பெருகினா பெருகுமோ அத்தனை நம்ம குறைஞ்சு போகவே விட்டுறக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவன் மனைவி உறவா கூட இருக்கலாம். அது உண்டாயிருந்து பெருகினால் உங்களை கர்த்தராகிய இயேசுவுக்குள்ள கனியற்றவர்களும் வீணர்களுமாய் இருக்க விட்டாது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய சகோதர சிநேகம். நீங்க அதை தொலைச்சிங்க. கர்த்தர் நிறைய பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கதறி எழுகிற எத்தனை பேர் தெரியும்? நம்ம சர்ச்சில் எனக்கு தெரியும், ஒரு தாயார எனக்கு தெரியும். அவர்கள் எனக்கு தெரிய அவர்களை வைத்து ஒரு பிரச்சனை இந்த ஆலயத்தில் வந்ததில்லை. அவளை இக்கட்டி நடுவில் இந்த ஆலயத்துக்கு கடந்து வராங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்படலை, அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, அவங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, அவங்க பார்க்கிற வேலையும் உயர்ந்த அந்தஸ்து. எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. அவங்க இருக்கிற தரத்துக்கு அவங்கள்ட்ட துளி அளவு கூட பெருமை இருக்காதுங்க. தரம் மட்டும் தாழ்த்தி இந்த ஆலயத்தில் இருப்பாங்க. ஒண்ணு தெரியுமா? இத்தனை வருஷ கண்ணீர் அடைந்தோம், அவங்க வீட்டுல ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்படலைங்க. ஆனா நம்மளாம் அப்படி இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு பாக்கியமா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போங்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதை நம்ம குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நோக்கம் இல்லாம கர்த்தர் நம்ம கொடுக்கல பாருங்க. தனியா கொடுத்தவனுக்கு வேற வழி. இதை கொடுத்த நம்ம அதுல பெருகணும்னா, குடும்பத்தில் அன்பை உண்டாக்கணும்னா நம்மை குறையுள்ளவர்களா இருக்கவே அதை விடாது. அதை சரி செய்யாதவரை நம்ம வாழ்க்கையில குறைவு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து பிரயாணப்படுவது. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு கடந்த நாட்கள்ல சொன்னேன். 2 சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்ன நான் அறிமுகப்படுத்தினேன். பின்னிலைமை, முன்னிலைமை. இது நான் போன 3 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை நான் சொல்றதுக்கு ஒரு நிறைய முயற்சிகள் பண்ணேன். அது நிறைய பேருக்கு புரிய கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பின்னிலைமை முன்னிலைமை அப்படின்னு சொல்றது என்னன்னா, கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம். இப்ப நான் இருக்கேன், என்னோட ஒரு 5 வயசு போட்டோவை என் பக்கத்துல பண்றாங்க. அது யாரு? என்னோட கடந்த காலம். இன்னொன்னு சொல்லலாம், அது யாரு? என்னோட தம்பி. அது நான் தான். இப்ப இதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டு நான் 70 வயசுல எப்படி இருப்பேன்னு கூட ரெடி பண்ண முடியும். இப்ப அது போட்டா அது யாரு? அது டேனியோட அண்ணனா? கிடையாது. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பின்னிலைமை முன்னிலைமை அப்படின்னு சொல்ற ஒரு ஏக சகோதரர்கள் நம்மோடு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அழகு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம், நிகழ்காலத்தை பாரு, நிகழ்காலத்தை பாரு அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்காலத்துக்கு கால மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? நிகழ்காலம்னா என்னன்னு தெரியும்ல, நடந்துகிட்டு இருக்க இந்த காலம். இதுக்கு வயசு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு? ஒரு நொடி. இந்த ஒரு நொடி, இந்தன்னு சொல்றேன்ல, இப்ப இது கடந்த காலம் ஆயிட்டு, செத்து போச்சு. பேசிட்டு இருக்க இந்த நொடி முடிஞ்சிருச்சு. நிகழ்காலம் அப்படிங்கிறதுக்கு நிலையே கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம்ங்கிறது எனக்கு
26 27 வருஷம் இருக்கு. கர்த்தர் எனக்கு ஜீவனை எவ்வளவு நாள் வச்சிருக்கிறான்னு தெரியல. என் எதிர்காலம் இன்னும் பெருசா இருக்கு. அதனால தான் ஆவியானவர் எழுதும்போது இப்படியா எழுதியிருக்கிறார் நான் நம்புறேன். தாவீது, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் ஆயிட்டேன், எதையுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ஒரு கடந்த காலம், ஒரு பெரிய எதிர்காலம், இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுமான இந்த மொத்த காலகட்டத்திலையும் நீதிமானுடைய சந்ததி தள்ளாடினதையும் அவன் சந்ததி அப்ப துணைக்கு இறந்த தெரிந்ததை என் கண்ணு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு உள்ளதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் செய்கிறது எல்லாமே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கஷ்டங்களின் பாதைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கடந்த காலங்களிலே கர்த்தரோடு சரியாய் பிரயாணப்படாத காரணம், கடந்த காலங்களை வீணடித்த நாட்கள், தேவனை அறிந்த பின்பும் அதை பற்றிய உணர்வு இல்லாத காலங்கள். நம்மளை மோசம் போய்கிட்டு இருக்க, அதை மாற்றவே முடியாதா? கர்த்தர் எனக்கு எதிர்காலத்தில் என்ன வச்சிருக்கிறார் தெரியல. ஆனா நான் நம்புறேன் இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு அறிய பண்ணுவாரே. ஆனால் நம்மை, அந்த காலங்களை, அந்த சகோதரர்களை நாம் நேசிப்போமே, ஆனால் நம்முடைய வருங்காலங்கள் கட்டப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்த சிந்தை நமக்கு உண்டாகட்டும். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. நம்மளை நேசிக்கணும். நான் கர்த்தரை தேடணுங்கிற பாரம் எனக்கு உண்டாகணும். எனக்கு நான் செய்யணும். என்ன நேசிச்சாதான நான் பிறனை நேசிக்க. இங்க நிறைய பேர் என்னையவே நான் நேசிக்கலையே, என்ன நேசிக்கணும். உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிக்க ஆரம்பி. எனக்கு என்ன குறித்து கவலையே இல்லை. நீங்க அதுல உண்டாயிருந்து பெருகினால்தான் நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் நமக்கு அப்படி சொல்லுது. மறைவிடங்கள்ல நிறைய இடத்துல அப்படி எது சொல்லிட்டு வருது. எடுத்து உங்களுக்காக வாசிக்கிறேன். அதை 20 அந்த 20 வாசிங்களேன். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலை புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டது மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 வகையான நிலைகள், என்னுடைய கடந்த காலம், என்னுடைய எதிர்காலம். இந்த ஏக சகோதரர்கள், இந்த சகோதர சிநேகத்தான் பார்க்க போறோம். இனி பின்னிலைமை முன்னிலைமை நான் சொல்ல போறதில்லை, ஏன்னா அது ரொம்ப குழப்புது. அதனால கடந்த காலம், எதிர்காலம். இதை தகப்பனாகிய பேதுரு சொல்லும்போது இப்படி அழகாய் சொல்லுகிறார். இதை பத்தி யோசனை இல்லாதவன் எப்படி இருக்கான்னா, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதை பற்றி உணர்வில்லாத இருக்கிற ஒரு சகோதரன், என் கடந்த காலத்தை பற்றியே எனக்கு கவலை இல்லை, என் எதிர்காலத்தை பற்றியே கவலை இல்லை. சிலர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாம் தானாகவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வே இல்லாம, கர்த்தர் இந்த காலகட்டங்களை என் கையில கொடுத்திருக்கிறத பத்தி உணர்வு இல்லாம, அதுல ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம ஓடுறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கை எப்படி சம்பவிக்குமா? நாயின் அனுபவத்துக்கு ஒத்ததா முடிஞ்சு போயிருமா, பன்றையன் அனுபவத்துக்கு ஒத்ததா முடிஞ்சு போயிருமா. ஒரு காலம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு அது இல்லாம போயிடும். நம்ம நினைச்சாலும் அதை திருத்த முடியாது. காலங்கள் இருக்கும் போதே மொர்தெகாய் திரும்ப திரும்ப எஸ்தருக்கு சொல்றாரு, இந்த நாள்ல கிடைச்ச இந்த ராஜ மேன்மைய நீ பயன்படுத்திரு. ஏன்னா எதிர்காலத்துல இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எப்படினாலும் வந்துடும். ஆனா இந்த காலத்தை நீ சரியா பயன்படுத்திரு. எஸ்தர் அந்த காலத்தை எப்படி நேசிச்சாங்க தெரியுமா? எஸ்தர் தான் வாழ்க்கையில அன்னைக்கு கிடைச்ச மகிமை எப்படி நேசிச்சாங்க தெரியுமா? தான் எதிர்கால வாழ்க்கையை விட அதிகமா நேசிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, எதிர்காலத்துல நான் செத்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற காலத்துக்காக நான் ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் நின்றுட்டேன்னா என் எதிர்காலம் ஆசீர்வாதமா மாறி, இன்னைக்கு நான் நின்றுட்டேன்னா
எதிர்கால ஆசீர்வாதமா மாறிடும். இன்னைக்கு நான் சரியா கர்த்தருக்குள்ள நின்றுட்டேனா, இந்த காலத்தை முழு இதயத்தோடு நான் நேசிச்சுட்டேனா, இது எனக்குள்ள பெருகிருச்சுனா என் எதிர்காலம் மேன்மையுள்ளதா மாறிடும். அவங்க வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமா மாறலையா, கர்த்தர் மாற்றினார்ல. இந்த நாயின் அனுபவத்திற்கு என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயுவினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 25, 26 வாசிங்க. மத்தேயு 15, 25, 26. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். தகப்பனாகிய பேதுரு எழுதுகிறார், நாயின் அனுபவம். காலங்களை குறித்து கவலை இல்லாமல் இருப்பவர்கள், காலத்தை பத்தி எனக்கு கவலையே நின்றுடைய வாழ்க்கையில எப்படி நடக்குமா, நாயின் அனுபவத்தை போல வாழ்க்கை மாறுமா. இதுல ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது, அப்பத்தின் துணிக்கைகளை தின்னுமே. எப்படி மாறுதுன்னா அவன் வாழ்க்கை, ஒரு காலத்துல நலமாய் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா பொறுக்கி தின்னுகிற அனுபவத்துக்கு மாறுகிறது. ஒரு காலத்துல திரட்சியா இருந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது கானானிய ஸ்திரீ. இந்த கானானை குறித்து வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதைத்தான் கொடுத்தாரு. ஆனா அது நடுவில் கானானியரையும் கர்த்தர் வைத்திருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காலத்துல இவள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை. பாலும் தேனும் இவளுடைய சர்வசாதாரணமான உணவா இருந்துச்சு. இன்னைக்கு இவ வாழ்க்கை எப்படி வந்துருச்சுன்னா பொறுக்கி தின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இதை இயேசுவே சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு தாழ்மையா நம்முடைய காலங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நினைத்து பார்ப்போம். இதை நேசிங்க. இதை பத்தி எனக்கு கவலையேலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை நீங்க நேசிங்க. இதுல சரியா இருந்தா எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. இந்த காலங்களை பயன்படுத்தினா அது சரியா இருக்க போகுது. எப்படி பாலும் தேனும் உண்டவள், பாலும் தேலும் பருகிலவனுடைய வாழ்க்கை எப்படி வந்துட்டு பொறுக்கி தின்னுகிற அனுபவத்துக்கு வந்துட்டு, நான் அப்படி வாழ்ந்தேன் இல்ல இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு நேராக நம்ம அழைக்கிறார். அடிக்கப்படுவது அவருடைய சித்தம் அல்ல, நொறுக்கப்படுவது அவருடைய சித்தம் அல்ல. நீங்க ரூத்துவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன் எனக்காக. ரூத்துவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அல்ல 1வது வசனத்தை வாசிங்களேன். நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுக்கு 2 குமாரர், ஒருவன் பெயர் மக்லோன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தனால நான் அதை டக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நகோமி அம்மா பாப்பா சொல்லும்போது இப்படியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை கர்த்தர் மாறாவா மாத்திட்டாரு, என் வாழ்க்கை கசப்பா மாறிட்டு, அதனால இனிமேல் நகோமினே என்ன செய்யாதீங்க. ஆனா 1ஆம் வசனம் அழகா சொல்லுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்திலே போய் சந்தரித்தான். நகோமி அம்மாவுடைய வாய் என்ன சொல்லுது தெரியுமா, நான் போனேன்னு சொல்றாங்க. அவங்க அப்படித்தானே சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளா போனேன், கர்த்தரன குறைவு. அவங்களுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க கணவனை இழந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளை இழந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை என்ன நமக்கு புரிய வைக்கிது அப்படின்னு சொன்னா, நகோமி தவறு என்ன செஞ்சுட்டாங்க. வசனம் அழகா சொல்லுது. அந்த முதல் வசனமே, பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தான் போனான். நகோமி அம்மா தன் கணவனை தன் பிள்ளைய கூட்டிட்டு அங்க போகல. இந்த பிரச்சனைக்கு காரணம் நகோமியே கிடையாது. இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் யார் தெரியுமா,
அவனுடைய கணவன், பிரச்சனையை உண்டாக்கின கணவன் பிரச்சனையின் நடுவில் இல்லாமல் விலகி போய்விட்டார். அவருக்கு அதை குறித்த பாரம் இல்லை, மறிச்சு போயிட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைக்கு காரணமே கணவன் தான், ஆனா இப்ப நம்ம கூட அவங்க இல்லை. பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் காரணமே 2 பிள்ளைங்க தான், ஆனா பிள்ளைங்க இன்னைக்கு இல்லை. காலத்தின் கோலம் என்ன மாத்திட்டுனா, யாரோ செய்த தவறுக்கு, யாரோ செய்த பழிக்கு, யாரோ செய்த நிந்தைக்கு இன்னைக்கு நிந்தை சுமக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அப்படி நீங்க ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னு நினைக்க ஆண்டவர் உங்களோட தான் பேசுறார். இந்த பிரச்சனைக்கு நான் காரணமே இல்லை, இந்த பிரச்சனை என்னாலேயே உண்டாகல, ஆனா பிரச்சனைக்கு காரணமானவங்களாம் இன்னைக்கு நலமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சனையை கொடுத்தவங்களாம் இன்னைக்கு நிம்மதியா போயிட்டாங்க. ஒன்னு சொல்லணும்னா, எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என்ன தனியை தவிக்க விட்டு போயிட்டாங்க. கானானிய ஸ்திரீ சொல்றா, பொறுக்கி தின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நகோமி சொல்றா, ரூத் நீ போய் இந்த அறுப்பின் காலத்துல பொறுக்கிக்கொள், என் வாழ்க்கை பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டானே. பாஸ்டர், என் வாழ்க்கை பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு ஆண்டவர் உங்களோட திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் செட்டையில் நிழலிலே திரும்பி அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். இந்த வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நீங்க காரணம் இல்லை. இந்த வாழ்க்கையின் குழப்பத்துக்கு ஒருவேளை நான் போனது என் தப்பா இருக்கலாங்க, ஆனா மோவாபுக்கு போகணும்னு நான் ஆசைப்படலை. இந்த வாழ்க்கை இப்படி வாழணும்னு ஆசைப்படலை. என்னைய குறிப்பிட்ட ஆட்கள் இப்படி தள்ளிட்டாங்க. இப்ப இந்த தொழிலின் வீழ்ச்சிக்கு நான் காரணமே இல்லை, என் கணவர் தான் காரணம். இன்னைக்கு என் குடும்பம் அனுபவிக்கிற காரணத்துக்கு நான் காரணமே இல்லை, என் பிள்ளைகள் தான் காரணம். உங்க கடந்த காலத்துல என்னனாலும் மாறி இருக்கலாம், யார்னாலும் கடந்த காலத்தை எப்படினாலும் மாற்றி இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தாழ்மையா ஆண்டவருடைய துணையோடு சொல்றேன், காலங்களை மாற்றுகிறவர் இந்த காலத்துல உங்களோட தான் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் கணவனால் வாழ்க்கை மாற்றப்பட்டது, மனைவியால் பிள்ளைகளால் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அப்படியே நகோமிக்கு முடிஞ்சு போச்சு. அறிந்திருக்கிறபடியே நகோமிய கர்த்தர் வாழ்த்துதல் சொல்லுகிற வாழ்க்கை வாழும்படி மாற்றி விட்டார். உணர்வு, இப்ப என் காலம் பொறுக்குகிற காலம்தான். ரொம்ப தாழ்ச்சியா போயிட்டேன் ஐயா. ஒரு காலத்துல அள்ளி வச்சு வாழ்ந்தவையானா இருந்திருக்கலாம், மனமெல்லாம் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்தவன் ஐயா. இன்னைக்கு சந்தோஷம் சமாதானத்தை பொறுக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உங்களால் அது நடக்கல இல்லை, நீங்க அந்த தப்பை செய்யல இல்லை, தைரியமா இருங்க. பொறுக்கிற நம்முடைய வாழ்க்கைய மகா பெருக்கத்தின் வாழ்க்கையா மாற்ற கர்த்தர் போதுமானவர். யூதாவே, யூதாவே, பொறுக்கி தின்ற வாழ்க்கை வந்துட்டு நீங்க அழுகிறீங்களா? சபையே, அப்படிப்பட்ட ஒரு ஈனமான கீழான வாழ்க்கை வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்களா? நான் மனபாரத்தோடு கண்ணீரோடும் தாழ்மையோடு சொல்லுவேன், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு ஒரு பொறுக்கி வாழுகிற அத்தனை பேருக்கும் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறுத்து தீர்ந்து 7ஆம் ஆண்டு முழுவதும் ஓய்ந்திருக்கிற காலம் இருக்கிறது. நீங்க அறுத்து தீர்ந்து அநேகரை பொறுக்கிக் கொள்வதற்கு அனுமதிக்கிற காலம் இருக்கிறது. உங்களால உங்க வாழ்க்கை கெட்டு போகல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கெடுத்துட்டாங்கன்னு ஒரு பாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் ஐஸ்வர்யவான்கள் பக்கம் போகாம, வாலிபர்கள் பக்கம் போகாம, இந்த தேவனுடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிறீங்கல்ல, சமாதானத்தை பொறுக்கினால எடுத்துக்கிறேன்னு வந்திருக்கிறீங்கல்ல, உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா தான் சொன்னாங்க. எகிப்துல நாங்க விதைச்சு தின்னோம், கொமட்டிக்காய தின்னோம், சந்தோஷமா இருந்தோம். ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது, எல்லாரையும் கெட்டவனா பார்க்க கூடாது, நம்ம வாழ்க்கை மாதிரி அவனை பார்க்கணும்.
இன்னைக்கு இந்த ஆண்டவர் எங்களை அப்படி நடத்துவார் இப்படி நடத்துவார்னு சொல்லி கொண்டு வந்து தினமும் காலையில நானும் என் பிள்ளைகளுமா பொறுக்கிறோம் மன்னாவை. சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுறான் தெரியுமா? காலங்காத்தால இவங்க பொறுக்குவாங்க, பொறுக்கி பொறுக்கி தின்னுவானுங்க. கர்த்தர் இவங்களை கொண்டு வந்து வனாந்தரத்துல பொறுக்க விட்டுட்டாரு. அவங்களை அது பாதிச்சுச்சுங்க. அது பரலோக மன்னாவா இருந்தாலும் மனதளவில் அவங்கள பாதிச்சுச்சு. இஸ்ரவேல் எகிப்தினுடைய கொமட்டிக்காயை நினைக்கிறோம், அறுத்து சாப்பிட்டோம், அள்ளி வச்சு சாப்பிட்டோம், தினம் பொறுக்கி தின்ற வாழ்க்கை வந்துட்டு. அப்படி வாழ்ந்த அவங்க பிள்ளைங்க வாழ்க்கைய அறுத்து தீர் மட்டும் காணானுக்குற வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போல அவங்கள எப்படி சட்டம் போட்டாரு? நீ அறுத்து அறுத்து சாப்பிட்டனா செத்தே போயிருவிடான்னு சொல்லி அவனுக்கு வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி லீவு விட்டார் ஆண்டவர். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போற ஆசீர்வாதத்தின் அளவு நீங்க லீவ் எடுத்து அவர் சமூகத்தில் அமர்ற அளவுக்கு தக்கதா உங்க ஆசீர்வாதம் இருக்கும். வாழுகிற வாழ்க்கையில தரமே தாழ்ந்தே போயிட்டாலும், தரமே இல்லாம போயிட்டாலும், பொறுக்கிற நிலைமைக்கே வந்துட்டாலும், அப்பையும் அவர் சமூகத்தில் நிற்போம்னா நம்மளை பெருக வைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிகழ்காலத்தை நேசிங்க சகோதரர் ஸ்நேகம். இந்த காலத்தை மனதார நேசிங்க. எனக்கு பால் மாவு மொத வாங்கும்போது வாங்க வழி இல்லையா, பொறுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். சில்லறையெல்லாம் மொத்தமாக பொறுக்கி காணிக்க கொடுத்ததெல்லாம் மொத்தமாக பொறுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். பொறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. இது நடுவில் கர்த்தர் என்ன சுத்திகரிச்சார், என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றிட்டார், என்னை 4 பேருக்கு பிரயோஜனமாக மாற்றிட்டார், என் குணத்தை மாற்றிட்டார், என் சிந்தையை மாற்றிட்டார். 25 வருஷம் ஆகிட்டு இன்னைக்கு கிம்மலுக்கு லாக்டோஜன்னு பொறுக்கிற மாதிரி கர்த்தர் வைக்கல, வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி கர்த்தர் மாத்திருக்கிறாரு. மாத்திருவார் அவரு. அவர் தான் ஆண்டவர். பொறுக்க ஒரு காலம் இருக்கும்னா யூதாவுக்கு அறுத்து தீர்கிறதற்கு ஒரு காலம் இருக்கு. நான் நாய் மாதிரி போயிட்டேன், அது அர்த்தம் புரியுதுல, கீழே போயிட்டேன், நாயன்னு சொல்ற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு சீன்னு போயிட்டு உலகத்தான் தான் விழுந்து போவான். நம்ம நாய் மாதிரி இருந்தாலும் நம்மளை நல்லா மாத்திரவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படிப்பட்டு இருந்தாலும் இருக்கட்டும். கோலியாத்து சொன்னா நான் நாயா, நான் நாயா? அவன் கேட்டான்ல, எவ்வளவு பெரிய பலமா. அவன் ஈட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, அவன் கேடகத்தை பிடிக்க ஒரு ஆளு, அவனுக்கு காப்பாத்த ஒரு ஆளு. அவளை வெயிட் இருந்துச்சான், அவளை வளர்த்தி அவளை பலம். தாவீதுட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா தாவீது நான் செத்த நாயை போல இருக்கேன்னு சொன்னாரு. வாழ்க்கை கோலியாத்த மாதிரி கேவலமா முடிஞ்சிச்சு. அவரை போற தேசத்தில் சக்கரவர்த்தி ஒருவனுமே கிடையாது. அந்த செத்த நாய் தான் சொல்லுது, இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனமாயிட்டேன், நீதிமா தள்ளாடினதை என் கண்ணு பார்த்ததே இல்லை. அவன் சந்ததிய கர்த்தர் அப்ப துணிக்கைக்கு இறந்த திரிஞ்சதை என் கண்கள் கண்டதே இல்லை. அவளுக்கு அப்படி ஆயிட்டு இப்படி நிலைமை வந்தோடனே விழுந்து போயிட்டாங்க, முறிஞ்சு போயிட்டாங்க. நாய் மாதிரி வாழ்க்கை வந்துட்டுனா உலகத்தான் முறிஞ்சு போவான். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறனா என் வாழ்க்கை நாய் மாதிரி வாழ்க்கையா மாறினாலும், நான் பொறுக்கி தின்ற வாழ்க்கையை போல சிறுமப்பட்டதா என் வாழ்க்கை மாறினாலும் அவன் தான் முறிந்து விழுவான். என் அப்பா சமூகத்துல பொறுக்கி தின்றனா எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். கர்த்தர் விடவே மாட்டார். என்ன அப்படி சிரிப்பான், கொஞ்சமா இருப்பான், அப்புறம் நம்மள மறந்துடுவான். ஒரு நாள் எந்திரிச்சு நிற்போம் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவா வச்சார்ல, போஷிக்கும்படி வச்சார்ல, முடவனை போஷிக்கும்படி வச்சார்ல. பொறுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையா மாறும். அப்ப அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையா இருந்தாலும், நாயின் அனுபவமா உங்க வாழ்க்கை இருந்தாலும், இந்த வாழ்க்கையை மனதார நேசிங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் இழ பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்து ஒரு அனுபவத்தை குறித்து பேதுரு சொல்றார். பன்றியின் அனுபவம். அதே 2 பேதுரு 2:22 வாசிக்கும் போது, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் என்ன செஞ்சிருது?
புரளுது அப்படின்னு. இதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். லூக்காவினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதுல 16வது வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா 15:16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இரண்டாவது ஒரு அனுபவம் பன்றியினுடைய அனுபவம். இந்த ரெண்டு அனுபவமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வெளியே வர வேண்டிய அனுபவம். நாய் மாதிரி ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. பன்றி மாதிரி பாவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம். அதனால நீங்க மனசுல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இப்ப இவன் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பன்னி பார்த்திருக்கீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் இப்ப இருக்குதா? யார் ஊர்ல எல்லாம் பன்னி இல்ல, பன்னி இல்லாம போயிருச்சு. பன்னி பார்த்துருக்கீங்கல்ல, உங்க நினைவுல இருக்குல்ல, அது நடந்து போனா அப்படி ஒரு வாசமா இருக்கும் பாருங்களேன். அப்படியே விரட்டி விரட்டி போய் நம்ம அப்படியே சந்தோஷமா அதை அனுபவிக்கலாம். பன்னிக்கு வைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும் நீங்க பார்த்தது இல்லை, ஆனா கண்டிப்பா நாத்தமா அது என்ன செய்யும். எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இவனுக்கு எப்படி அதை எடுத்து சாப்பிடணும்னு மனசு வந்துச்சு? எப்படி இவனுக்கு அது வந்துச்சு? அதாவது இவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, பசி அகோரம் சாப்பிட்டான். பன்னி தவிட்டுக்கு ஆசைப்பட்டிருக்கான் பாருங்க, அதுதான் வேதனை. அவன் திருப்தியாய் புசிக்க ஆசையா இருந்தான், விருந்து சாப்பாடு சாப்பிட ஆசையா இருந்தான். பன்னி தவிடு கூட கிடைக்கலன்னா கூட ஏத்துக்கலாம், மனசு ஏத்து. ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தவன், ஆண்டவரோடு இருக்கும் போதோ தகப்பனோடு இருக்கும் போதோ தன் வாழ்க்கை பிரயாணத்தில் எல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருந்தவன். அவன் எதை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா, பன்னி தவிடு கூட எனக்கு போதும். இது ரொம்ப மோசமான, அதை விட இது மோசம். பொறுக்கி தின்னலாம், சாவே வந்தாலும் பன்னி தவிட்ட தின்ன முடியாது. கண்டிப்பா பொறுக்கி தின்றலாம், மேஜையிலேருந்து விழுறத பொறுக்கி தின்றலாம், வயல்ல அறுத்துட்டு அவங்க தட்டிட்டு போறத பொறுக்கி தின்றலாம். நீங்க மனசே வச்சாலும் உங்களுக்கு எவ்வளவு பசி எடுத்தாலும் பன்னி தவிட்ட தின்னவே முடியாது. ஒருவேளை உங்க வாழ்க்கை நல்லா அப்படி இருக்கலாம். என்ன வசனம் சொன்னாலும் எனக்கு செட் ஆகாது தம்பி, ஆண்டவர் உங்களோட சொல்றார். இந்த காலம் உங்களுக்கு காலங்களை விரும்புகிற காலம் அல்ல, காலங்களை தம்முடைய கரத்தில் வைத்து இருக்கிறவரை விரும்புகிற காலம். இதை உங்களால ஏத்துக்கிறவே முடியாது. இந்த காலத்தை பொறுக்கி தின்னலாம், தவிட்ட தின்னவே முடியாது. இனி விரும்ப வேண்டியது வாழுகிற காலங்களை அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி திரும்புகிற காலம் இது. இந்த வாழ்க்கையில நம்ம வெகு தூரம் பிரயாணப்பட்டு வந்துட்டோம். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆஸ்தியும் அழிச்சு முடிச்சிட்டோம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி முடிச்சிட்டோம். கர்த்தரை குறித்த எண்ணம் துளி நமக்கு இல்லாம போயிட்டு, அதனால நம்ம வாழ்க்கை என்ன போயிட்டுனா விரும்பத்தகாததுக்கு நேரா போயிட்டு. நீங்க ஆசையே பட்டாலும் பன்னி தவிட்டு எடுத்து தின்ன முடியாதையா. இன்னைக்கு ஒரே வழி கர்த்தரிடத்தில் திரும்புவதுதான் வழி. இன்னைக்கு திரும்பி வரணும். அந்த வீடியோ கிளிப் இருக்காப்பா, அந்த சூப்பர் புக்குன்னு ஒரு புக் உண்டு, அதில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அவன் அதை எடுக்கும் போது அவனுக்கு டக்குன்னு தோணும், ஒரு செகண்ட்ல அவன் மனம் மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அற்புதமா இருக்கும் அந்த காட்சி. ஒரு செகண்ட்ல மரம் மாறி அப்பா வீட்டுக்கு வருவான். அந்த தகப்பன் அவனுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்த ஏக்கம் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஓடும். அதை பார்த்து நம்ம கடைசி பகுதியில் போய் நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்ய போறோம். இது ஆண்டவர் சொல்ற ஓமை. இப்ப அவன் பண்ணி தவிட்ட தின்னு திரும்பி வர்ற காட்சி நீங்க அதை பார்க்கலாமே. கொடுக்கும் வேலையை செய்யும் போது பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாய் இருந்தான். ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. கடைசியாக அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்னான், என் தகப்பனுடைய கூலிக்காரர்களுக்கு முழுமையான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் உரியவன் அல்ல.
உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனது உருகினான். தன் மகனிடம் ஓடினான். அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான். மன்னிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இந்த காலகட்டத்தை விட்டு வெளியவே வர முடியாது. சத்தியத்தை அறியாதவன் கடைசி வரைக்கும் சாக போறான். ஒரு காலம் இருக்குங்க நமக்கு. அது எப்பேற்பட்ட காலம்னா, நம்ம அடிக்கப்பட்டு குற்றுயிராய் விடப்படும் போது ஆசாரியனாலும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது, லேவியனாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது, ஒருவனுடைய வார்த்தை நம்மளை திருத்த முடியாது. ஆனா யாரு வாழ்க்கை இல்லாத ஒரு சாப்டர் நமக்கு இருக்கு. நம்மை தேடி வருகிற நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கிறது. இது யாருக்குமே கிடையாது. ஆனா இப்படி நிலைமையில இருக்கிற உங்களுக்கு இருக்கு. ஐயா, என் காலமே முடிஞ்சிருச்சு. ரூத்துக்கு கால் இருந்துச்சு, நகோமிக்கு கால் இருந்துச்சு, பொறுக்கிறதுக்கு பலன் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே எனக்கு இல்லை. ஆண்டவர் அன்பா தாழ்மையாக சொல்றார், இவ்வளவு தெரிஞ்ச பின்னாடியும் இதில் அர்ப்பணிக்க மலம் இல்லைன்னா இதோடைய வாழ்ந்து நம்முடைய ஜீவனை முடிக்கலாம். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தேன். அவர் தான் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். சம்டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் காலங்களை வச்சு மாற்றுறது. காலம் கடந்து போனவர்களுக்கு ஒரே வழி, உம்முடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே. அவர் மாற்றிடுவார், பூர்த்தியாக சாப்பாடு கொடுத்துருவார், பூரணமாக உயர்த்தி வச்சிருவார். முழங்கால் படிடலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். சகோதர ஸ்நேகம். தகப்பனாய பேதுரு சொல்றாரு, முன்னிலைமை பின்னிலைமை. நம்முடைய கடந்த காலம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கலாம்? ஒரே வழிதான். ஒன்று நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம், இல்லைன்னா நாய் போன்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு அப்படி இருந்தாலும் கதை சொல்றாரு, நமக்கு மறுபடியும் நம்மளை அவர் எழும்ப பண்ணுவார். டேனி, இதுக்கு நான் காரணமே இல்லை. இருக்கட்டும், உங்க ஆண்டவருக்கு தெரியும்ல. மோவாபுக்கு போறதுக்கு நான் காரணமே இல்லை. இந்த பிரச்சனை வர்றதுக்கு நான் காரணமே இல்லை. இந்த போராட்டத்தின் பாதையில போக நான் இது வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். அப்படி நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு பொறுக்குகிற அனுபவத்திற்கு வந்தாலும் பொறுக்குகிற பிள்ளைகளை கத்த அறுத்து சாப்பிடுகிற காலத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போவார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குல்ல. நீங்க விடுதலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு பிரிவில் தானே இருக்கணும். எதையாச்சும் ஒன்று செய்யணும்னு தோணுது. பண்ணி தவிட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி என் வாழ்க்கை மாறிட்டு, என்ன கிடைச்சாலும் சரி. எனக்கு என் ஆசையே அசிங்கமா மாறிட்டு. டானி, பாஸ்டர், பிரதர், தம்பி அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, எனக்கு நல்ல ஆசைன்னு ஒண்ணுமே இல்லை. இளைய குமாரன் மாதிரி நல்ல ஆசைன்னு ஒண்ணும் இல்லை. என் ஆசை என்ன தெரியுமா? பண்ணி தவிடு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. என் ஆசை என்ன தெரியுமா? சாகணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அவமானமா போயிடணும். ஏன்னா நன்மையை எதிர்பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன். ஒரே வழி, நீங்க எவ்வளவு காலம் அந்த ஸ்தலத்துல இருந்தாலும் உங்களுக்கு மாற்றம் வரவே செய்யாது. காலமெல்லாம் கடந்து போயிட்டு இனி ஒன்ன பிரயாசப்பட்டு செய்ய வழியே கிடையாது. உங்க தகப்பன்ட்ட திரும்பி வாங்க.
உங்க நேசர்கிட்ட நீங்க திரும்பி வாங்க. அவர் உங்களை அப்படியே ஏத்துக்கிறாரு, அப்படியே அரவணைச்சுக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? பூர்த்தியான வாழ்க்கை தானே அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, திரும்பி அவர் வாழ வைக்கிறாரு. சகோதர சிநேகம், கர்த்தர் கொடுத்த காலங்களை நேசிக்கிற சிநேகம் பெருகட்டும். இனிமே நடக்க வாய்ப்பே இல்லை, இனி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்னெல்லாம் உங்க மனசுல இருக்கும்? திருமணமா? இனி நடக்க வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கை கட்டப்படுமா? இனி வாய்ப்பே இல்லை. குழந்தை பாக்கியமா? வாய்ப்பே இல்லை. என் வீட்டில் சந்தோஷத்தின் சத்தமா? வாய்ப்பே இல்லை. என் பலவீனம் மாற வாய்ப்பா? வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்குதா? எனக்கு அதை குறிச்ச ஆசையே இப்ப இல்லாம போயிருச்சு. எனக்கு அவட்ட திரும்பி வாங்க, உங்களை வாழ வைப்பார் அவர். இந்த இயேசு உங்களை வாழ வைப்பா. மறுபடியும் பல ஆண்டுகள் விசுவாசிகளா இருந்தோம், ஆசையெல்லாம் அற்று போயிட்டா உங்க ஆசையெல்லாம் அவர் மாற்றுவார். உங்க ஆசையெல்லாம் அவர் வாழ்வாய் மாற்றுவார். ஆசையெல்லாம் அவர் செய்வார். ஐயா, பொறுக்கி தின்னுகிற அனுபவம் போல இருக்கா? உங்களை கர்த்தர் அறுப்பின் காலங்களுக்குள்ள துரிதமாய் நடத்தி கொண்டு போவார். உங்க பிள்ளைங்களை அதற்குள்ள பிரவேசிக்க செய்வார். நீங்க விடுதலையோடு துதிங்க. இந்த காலத்திலாவது, இந்த காலத்திலாவது, இந்த நேரத்திலாவது அதை நீங்க அறிந்தால் நலமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாருல, வானம் செவ்வான விட்டுனா நீ கண்டுபிடிச்சிருப்பா, மழை பெஞ்சிரும்னு செஞ்சு உன்னை சந்திக்கிற இந்த காலத்தை நீ அறியாம போயிட்டியே. உன்னை சந்திக்கிற இந்த காலத்தை அறியாம போயிட்டியே. இந்த காலம் என்ன காலம்? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற காலம் என்ன காலம்? இந்த காலத்தை நான் நேசிக்கிறேன். ஒருவேளை என் கையில உடக்க என் காலங்கள் இன்னும் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பொறுக்கிற அனுபவத்துக்குள்ளே ஆச்சு என் காலங்கள் இருக்கு. நான் ஆண்டவரை பார்த்து துதிங்க. எனக்கு ஒரு பண்டிகையின் காலம் இருக்குப்பா, எனக்கு ஒரு அறுப்பின் காலம் இருக்குப்பா. என் வாழ்க்கை முடிஞ்சு போகலப்பா, என் வாழ்க்கை மேன்மையை நோக்கி பிரயாணப்படுதுப்பா அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பன்றியின் தவிட்டுக்கு ஆசைப்படுகிற வாழ்க்கையை போல மாறிட்டு, நல்லதை பத்தி எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு விருப்பமெல்லாம் சாவா மாறிட்டு, வாழ்வை பார்க்க வேண்டிய நான் சாவ விரும்ப ஆரம்பிச்சுட்டேன், எதையாச்சும் செய்ய நினைச்சிட்டேன். அப்படி உங்க வாழ்க்கை இருக்குதா? நீங்க அப்பாட்ட திரும்பி வாங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாற்றிடுவார். ஐயா, அவர் உங்க வாழ்க்கையை நன்மைக்கு எதுவாய் மாற்றிடுவாரு. அவர் உங்க வாழ்க்கையை தீமை எல்லாவற்றின்று உங்களை எடுத்து போற்றுவாரு.